ஹாய். ஜஸ்ட் 5-6 ப்ராடக்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி சிம்பிளான மேக்கப் எப்படி கொண்டு வரது தான் இன்னைக்கு அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கீப் வாட்சிங். இன்னிஸ்ஃப்ரீயோட லைட் ப்ரௌனான ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். நான் ஏன் பிளாக் கலர் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் ஐப்ரோ பென்சில் போடுறப்போ ரொம்பவே ஃபேக்காக ரொம்ப டார்க்காக தெரியும். ஸோ அந்த மாதிரி லுக் நான் போகல, ரொம்ப நேச்சுரல் லுக் போகிறதுனால லைட் ப்ரௌன் இல்லை ஒரு ப்ரௌன் ஷேடான ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். இது நீங்கள் இன்னிஸ்ஃப்ரீ தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட எந்த ஐப்ரோ பென்சில் இருக்கோ அது கொஞ்சம் லைட்டர் ஷேடாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஐப்ரோவில் வந்து 2 டயக்னல் லைன்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ண ஆரம்பிங்க. ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேலே ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே குட்டி குட்டியாக ஃபில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேச்சுரல் லுக் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த இடத்துலலாம் ஐப்ரோ ஹேர் வளரல அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஹேர் கொஞ்சம் வளராமல் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸ் போட்டு நான் ஃபில் பண்ணிக்குவேன். ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து டார்க்காக வந்து ஃபில் பண்ண ஆரம்பிங்க. எப்போ நீங்கள் வந்து அது டார்க்காக ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அது ரொம்பவே வந்து ஃபேக்காக அன்நேச்சுரலாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, முன்னாடி வந்து குட்டி ஸ்ட்ரோக்ஸ் கூட போடாதீங்க. நம்ம ப்ராடக்ட் ஃபில் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை வந்து ப்ரஷ் பண்ணுறதுல முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் புஷ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நேச்சுரலான லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட் மேybellineோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் 330 ஷேடில் எடுத்துக்கிறேன். ஃபுல் ஃபேஸ் வந்து நான் ஃபவுண்டேஷனில் எப்போயுமே போட போகிறதில்ல. ஸோ ஒரு குட்டி ட்ராப் மட்டும் எடுத்துகிட்டு அண்டர் ஐ வந்து டார்க்காக இருக்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கன்சீல் பண்ணுறேன். ப்ராடக்ட்டை டேப் பண்ணிவிட்டு அதை உள்ள ஸ்கின்குள்ளே புஷ் பண்ணுறேன். இப்படி பண்ணுறதுலேயே உங்களுக்கு வந்து 2 சைடும் ஐயில் வந்து எவ்வளோ டார்க் சர்க்கிள் வந்து கம்மியாகி இருக்குங்கிற டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த ஃபவுண்டேஷன் வச்சு கன்சீல் பண்ணுறேன். இதில் வந்து பிளெண்டிங் ரொம்ப முக்கியம், இல்லைன்னா கொஞ்சம் பேட்சாக தெரியும். ஸோ நல்லா ஃபிங்கர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுனால ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும். அதே டைம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறதும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து டாஸ்லரோட ஐலைனர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லிக்விட் எல்லாத்துக்குமே கொஞ்சம் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு ப்ரஷ் இருக்கு இல்லையா, அது வந்து ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம போட போகிற ஐலைனரோட விங் லைன் வந்து ப்ரைசைஸாக வரும். நம்மளோட சென்டர் பியூப்பிள் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். எவ்வளோ வந்து நம்ம ஐலேஷ் பக்கத்தில் போட முடியுதோ அவ்வளோ பக்கத்தில் போடுறேன். ஸோ கொஞ்சம் கண்ணுக்கு மேலேருந்து ஒரு குட்டி டயக்னல் லைன் போட்டு கடைசியில் அந்த எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து இன்னொரு டயக்னல் லைன் போட்டு 2 டயக்னல் லைனிங் நான் ஜாயின் பண்ணுறேன். இது ஜாயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்க முடியுமோ அந்தளவு ஷார்ப்பாக ஜாயின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த சைடு சென்டரில் குட்டி லைன் ரொம்ப முன்ன போட்டதை விட இன்னும் ரொம்ப மெலிசான குட்டி லைனில் போட்டு ஃபில் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் மஸ்காரா. இது ப்ளூ ஹெவனில் இருக்க ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சான மஸ்காரா. எப்போவுமே மஸ்காரா போடுறப்போ வெறும் எட்ஜில் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ எந்த அளவுக்கு டீப்பாக போகி ரூட்லேருந்து உங்களோட மஸ்காராவை போட ஆரம்பிங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால உங்களோட ஐலாஷஸ்க்கு வந்து ஒரு லிஃப்ட் கிடைக்கும். இப்படி அப்ளை பண்ணுறப்போ ப்ரஷோட மோஷன் வந்து அப்வர்டாகவும் கண்ணை வந்து சிமிட்டி சிமிட்டி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஓரளவு வந்து ஐஸ் ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது. அதே மாதிரி கீழே டவுன்வர்ட் இருக்க லேஷஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டச் கொடுத்துக்கோங்க. ஸோ என்னோடய லிப்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மேட்சிங்கான கலராக இருக்க மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வெட் அண்ட் வைல்டோட கிவ் மீ மோக்கா ஷேட். ஸோ ஆல்மோஸ்ட் என்னோடய லிப்ஸ் கலரும் இந்த லிப் கலரும் ஒரு அளவு சேமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதனால் எனக்கு இன்னும் ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். உங்கள் ஷேடுக்கு எந்த லிப்ஸ்டிக் மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். நான் பர்சனலாக லிக்விட் லிப்ஸ்டிக் அவ்வளோ பெரிய ஃபேன் கிடையாது. எனக்கு நார்மல் லிப்ஸ்டிக் தான் பிடிக்கும். பட் ஸ்டில் வீடியோக்காக நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் லிப் கலருக்கு எது ரொம்ப மேட்சிங்காக இருக்கோ அந்த மாதிரி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். இதே லிப்ஸ்டிக்கை எடுத்து உங்களோட சீக்ஸில் வந்து ப்ளஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு எது டேபிங் மோஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை பிஞ்சிங் மோஷன் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால உள்ளேருந்து ஒரு க்ளோ கிடைக்கிற மாதிரி, ஒரு நேச்சுரலாகவே அந்த இடத்துல உங்களுக்கு ப்ளஷ் ஆன மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். இது ஒரு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு நேச்சுரலான மேக்கப் லுக். அதுக்காக தான் ஒரு சைடு மட்டும் போட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கேன்.
இது நீங்கள் கேஷுவலாக டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.